Good morning students. இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோட क्वेश्चनோட brief explanation பார்க்குறோம். பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க 15th question 2 marks first 2 marks a cross b equal to 3,2 3,4 5,2 5,4 கேட்டிருக்காங்க. find ab கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு a equal to இதில் பாருங்க a வல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது 5 இருக்குது இவ்வளோதான் a. ஸோ பியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் 2,4 இவ்வளோதான்டா இதோட ஆன்சர். ஓகே பாப்பா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகேப்பா இது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 அப் டு 45 ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன் அஸ் இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் on a write the r as a subset of a cross a. Also find the domain and range தாண்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவன் ஏ என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா 1 2 3 அப் டு 45. இன்னொரு ஏ கிராஸ் ஏ தானே சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இன்னொரு ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கோங்க. 1 த ஸ்கொயர்டு 1, 2 த ஸ்கொயர்டு 4, 3 த ஸ்கொயர்டு 9, 4 த ஸ்கொயர்டு 16, 5 த ஸ்கொயர் 25, 6 த ஸ்கொயர் 36, 7 த ஸ்கொயர் வராது. ஸோ இதுக்குள்ளே வர ஏவோட வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு ஏவாக எடுத்தால் போதும். அப்போ அது என்னது 1 2 3 4 5 6 புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏ வந்து ஃபஸ்ட்டு 6 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இன்னொரு ஏ அதோட ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன இருக்குது அதுதான் டொமைன். ஸோ டொமைன் எது 1 2 3 4 5 6 டொமைன். ரேஞ்ச் எது இது இருக்கிறதா ரேஞ்ச் 1 4 9 16 25 36 இதாண்டா ரேஞ்ச். இல்லை தாண்டாமல் இந்த சம்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. 1 + 2 + 3 அப் டு n ஈக்குவல் டு 666 தென் ஃபைண்ட் n கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒன்றுமே இல்லைடா. நமக்கு நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n. இதோட ஃபார்முலா என்னது n × n + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஆன்சர் 666 கொடுத்துருக்காங்க. 2 அங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். n × n n ஸ்கொயர் 1 × n n 6 இதையே மல்டிப்ளை பண்ணால் 1332. இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n மைனஸ் 1332. இது வந்துச்சுனாலே எனக்கு இது என்ன பண்ணணும் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர்டு எக்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாலே என்ன பண்ணணும் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1332 ஆட் பண்ணால் +1 எனக்கு 36 37 எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பாருங்கள் பிக் நம்பர் சைன் வந்து ப்ளஸ். ஸோ என்னோட வேல்யூ n - 36 n + 37. பட் இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது n - 36 = 0 போடும்போது n = 36 தான் வரும். இதில் வந்து பாருங்கள் இங்கிட்ட வரும்போது மைனஸில் வந்துடுமா. மைனஸ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எனக்கு என்னோட ஆன்சர் 36 அவ்வளோதான்ப்பா. சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்கடா. இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணது. இது அவன் என்ன சொல்லிட்டான் ஏபி அப்படின்றதும் அவன் சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இது நமக்கு லாஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாலே நம்ம கண்ணை மூடிட்டு ஃபார்முலா L - A டிவைடட் பை D + 1 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போது எனக்கு எல்லாத்தோட ஆன்சரும் தெரியணுமா இல்லையா. எல்ன்றது என்னது -54. ஏன்றது என்னது ஃபஸ்ட் நம்பர் 16. டின்றது என்னது இதை T1 T2 T3ன்னு வச்சுக்கோமா. T2 - T1. T2ன்றது என்னது 11 - 16. சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் -5. இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். L -54 A -16 D -5 + 1 ஆட் பண்ணு 10 ரிமைனிங் 1 17 டிவைடட் பை -5 + 1 மைனஸ் கேன்சல் 1 5s are 5 1 5s are 5 ரிமைனிங் 2 4 5s are 20 14 + 1 15. இது எத்தனாவது டேர்மில் வரும் ஆன்சரு 15th டேர்மில் இந்த ஆன்சர் நமக்கு வரும். ஓகே பாப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா 20th சம். 20th சம் என்ன கொடுத்துருக்காங்க x² - 16 x² + 8x + 16 வெறுமே சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்க. இது வந்து பாருங்கள் x² - 4² எழுதிக்கலாமா. இது லுக்கிங் லைக் a² - b² ஃபார்முலா மெத்தட் மாதிரி இருக்கா. அப்போ அதோட ஃபார்முலா a + b a - b. அப்போ இது எப்படி எழுதலாம் x + 4 x - 4 எழுதிக்கலாமா. ஸோ நான் இதுக்கு பதிலாக அதை எழுதுகிறேன்.
x plus 4 then x minus 4 divided by இதில் வந்து பாருங்கள் factorization method multiply பண்ணால் 16 add பண்ணால் 8 என்ன பண்ணலாம் 4 4s are போடலாமா 4 4s are 16 ஸோ x plus 4 எனக்கு என்ன கிடைக்குது 2 times எடுத்து எழுதுகிறோம் ஸோ சிமிலராக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது x minus 4 divided by x plus 4 இருக்குது ஓகே பாப்பா then next sum இந்த question பாருங்கடா determine the quadratic equation whose sum and the product of the root are minus 3 by 2 and minus 1 இது எப்படி போடலாம் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் x squared minus sum of the root into x plus product of the root equal to 0 ன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் sum of the rootக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க minus 3 by 2 into x ஓகேவா plus product of the root minus 1 equal to 0 denominator equal பண்ணுறக்கோ ரெண்டு சைடும் 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 2x squared minus into minus plus 3x minus 1 equal to 0 divided by 2ன்னு வருது 2ஐ கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணால் ரெக்யூர்டு ஈக்குவேஷன் 2x squared plus 3x minus 1 இவ்வளோதான்ப்பா இது next sum பாருமா solve 2x minus 3y equal to 6 x plus y equal to 1 கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 into x 2x 2 into y 2y 1 2s are 2 இப்போது என்ன சைன் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் கேன்சல் ஆயிருமா இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் மைனஸ் 5y 6ல் 2 போச்சுன்னா 4 ஸோ மைனஸ் 5y equal to 4 ஸோ y equal to 4 by 5 மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் ஸோ y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு எனக்கு x-ஓட வேல்யூ வேணுமா இல்லையா ஸோ y equal to minus 4 by 5 to substitute equation 2ல் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஸோ x ப்ளஸ் yக்கு பதிலாக minus 4 by 5 equal to 1 போடுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இது அப்படியே இந்த என்ன ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 by 5 equal to 1 வருதா நெக்ஸ்ட் இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போங்க 1 + 4 by 5 வருதா கிராஸ் பண்ணுங்கள் 1 5s are 5 5 + 4 divided by 5 ஆட் பண்ணால் 9 by 5 தான் இதோட ஆன்சர் ஓகே பாப்பா The next question பாருமா triangle ABC is similar to triangle DEF such that BC equal to 3 cm EF 4 cm and the area of triangle ABC 54 cm கொடுத்துருக்காங்களாங்கடா அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் DEF தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படி தானடா ஸோ DEF கேட்டிருக்காங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ நமக்கு இது ஒன்றும் இல்லைடா ஃபஸ்ட்டு வந்து சிமிலர்னு சொல்லிட்டான் ஸோ ட்ரையாங்கிள் ABC இட் இஸ் ஏ சிமிலர் ஆஃப் ட்ரையாங்கிள் DEF ஃபஸ்ட்டு இதை வச்சு ஃபார்முலா பாருங்களேன் ABDE போடு AB டிவைடட் பை DE அடுத்து BCEF போடு BC டிவைடட் பை EF அடுத்து ACDF போட்டோமா நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணுங்கள் இதில் வந்து ட்ரையாங்கிள் ABC ஏரியா கொடுத்துட்டாங்க டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF கொடுத்துருக்காங்களா ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கிறது BCEF கொடுத்துருக்காங்க 3/4 இது ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல் அதாவது இதான் ஸ்கொயர்டு ஸோ நான் இதை வந்து ஈக்குவல் ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன் சரிங்களா ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்கான் 54 ட்ரையாங்கிள் DEF ஈக்குவல் டு 3 the square 9 4 the square 16 எனக்கு DEF தான் வேணும் ஸோ 54 into 16 divided by 9 equal to triangle DEF கேன்சல் பண்ணு 1 9s are 9 6 9s are ஸோ triangle DEF equal to 96 centimeter square இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே பாப்பா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருமா ஸோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எப்படி பண்ணலாம் ஸோ கொலினியரோட ஃபார்முலா ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் BC இதான் நம்மளோட கொலினியர் ஃபார்முலா ஸோ இது A வச்சுக்கலாம் இது B இது C ஓகேங்களா அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிக்கிறேன் AB ஸ்லோப்போட ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை
x2 மைனஸ் x1. எனக்கு ஏபியோட வேல்யூ வேணும். ஏவோட வேல்யூ நமக்கே தெரியும் -3, -4. பியோட வேல்யூ எவ்வளோ 7, 2. இது ஏ, இது பி. இதுக்கு ஸ்லோப் பண்ணனா இது x1 y1, இது x2 y2. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y2ஓட வேல்யூ என்னது 2 minus -4 divided by x2 7 minus -3. அப்போ என்னது 2 plus 4 divided by 7 plus 3. ஆன்சர் என்னது 6/10. 3 2s are 6, 5 2s are 10. ஸோ என்னோட ஆன்சர் 3/5. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம், ஸ்லோப் ஆஃப் பிசி போடலாம். பிசின்னு என்னது, பியோட வேல்யூ எவ்வளோ 7, 2, சியோட வேல்யூ 12, 5. இது x1 y1, இது x2 y2. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 3/5. ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா? ஸோ இட் இஸ் கொலீனியர். முடிச்சிடலாம். சரியாப்பா? The next sum பாருமா. So that the straight lines, ரெண்டு லைன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு இதை பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் எடுத்துக்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x minus 2y plus 3 equal to 0. நான் ஸ்லோ பண்ணால் m1 ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். m1ஓட ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இதானப்பா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எவ்வளோ 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y எவ்வளோ 1ன்னு தெரியுமில்லப்பா. இந்த எக்ஸோடுக்கு எதுவுமே இல்லைன்னா 1ன்னு வச்சுக்குவோம். ஒய்யில் ஏதாவது இருக்கா? 2 இருக்குது, -2 இருக்குது. கேன்சல் பண்ணால் 1/2 தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 6x + 3y + 8 = 0. இதை m2ன்னு வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது என்னது 6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றது என்னது 3. கேன்சல் பண்ணு 1, 2. என்ன கிடைக்குது -2. நம்மளோட பர்பண்டிகுலர் அப்படின்னா என்னென்னா, பர்பண்டிகுலருக்கு நமக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குடா. m1 into m2 equal to -1. அதாவது m1 m2 மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும். ஸோ 1/2 into -2 கேன்சல் பண்ணால் -1 வருதா? அவ்வளோதான்டா. ஸோ இட் இஸ் ஏ பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப்புனாலே நமக்கு தெரியும் இல்லைடா, ஃபார்முலா m = மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. சரியாடா? இங்கே ஈக்குவேஷன் 6x + 8y + 7 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் m கண்டுபிடிக்கிறேன். ஸோ m = மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 8. 3 2s are 6, 4 2s are 8. ஸோ என்னோட ஸ்லோப்பு -3/4. ஓகேவாப்பா? The next question பாருமா. Determine the nature of roots for the following quadratic equations. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருடா. 15x² + 11x + 2. டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா = b² - 4ac. இதான் இதோட ஃபார்முலா. இதில் ஏன்றது இந்த ஸ்கொயர்ட் வேல்யூ ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஸோ a = 15, b = 11, c = 2. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், டெல்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். b the squared என்னது 11² - 4 into 15 into 2. ஸோ 11² 121 minus 30 + 120 = எனக்கு எவ்வளோ கிடைக்குது 1. இதோட நிப்பாட்டிக்கூடாதுமா. டெல்டாவோட வேல்யூ 1. நமக்கு இதில் ரூல்ஸ் ஒன்று இருக்குது. டெல்டா அதாவது என்னென்னா அபோவ் த 0, 0வோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் கால்ட் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா = 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெல்டாவோட 0வோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நோ ரியல் ரூட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த கேட்டகரியில் வருது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ இட் இஸ் ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதிட வேண்டியதான். ஓகேவாப்பா? ஓகேப்பா. இதோட கொஷினை ஃபஸ்ட்டு பேஜில் நான் பின் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் எல்லாமே இதில் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 5 மார்க் கொடுத்துட்றேன். ஓகேவாப்பா?